நீங்க பிறப்பதற்கு முன்னதாகவே உங்களை குறித்து என்னை குறித்து தேவன் திட்டம் வகுத்து விட்டார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. தாயின் கருவிலே இருக்கும் போதே நம்மை பேர் சொல்லி அழைத்தன். என்னவாக இருக்கணும், எப்படி வாழணும், என்ன காரியம் என்று சொல்லி எல்லாம் முன் குறிக்கப்பட்டவைகள். ஆச்சரியமா இருக்குது. இவன் ஒரு அந்நிய தேசத்து ராஜா. இவனை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இவன் தான் என் ஆலயத்தை அஸ்திபாரம் இட்டு கட்டி எழுப்புவான். இதை பார்த்த உடனே கோரேசுக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு என்ன இல்லை, அளவே இல்லை. என் பேரை வேத புத்தகத்துல எழுதியிருக்கிறது யார்? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னதாக, 200 ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதி வச்சிருக்கிறாங்க சொல்லி அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த கோரேஸ் உடனே அறிவிச்சார், இந்த பாபிலோன் தேசத்துல இருக்கிற இந்த கர்த்தருடைய ஜனங்க, நீங்க உடனே புறப்பட்டு போங்க. உடனே என்ன செய்யுங்க? புறப்பட்டு போங்க. உங்க ஆலயத்தை கட்டுங்க. சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும், உங்க ஆலயத்தை கட்டுங்க ஐயா. எல்லாரும் போகலாம். உடனே இது அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். என் தேவனுடைய திட்டம். நான் அந்நியனாக இருந்தாலும் கூட என்னை குறித்து கர்த்தர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், உங்க ஆலயத்தை கட்டுவதற்கு எந்த தடையும் இல்லை. எவ்வளவு அருமையான காரியம். அப்படி உத்தரவு கொடுத்தவன். இப்ப அடுத்த கேள்வி வருது, அந்த பாபிலோன்ல இருக்கிற அந்த கர்த்தருடைய ஜனங்கள் 3 பிரிவாக வந்தாங்க. எங்கிருந்து? பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு வந்தாங்க. முதல் கூட்டம் யார் தலைமையில வந்தாங்க? செருபாபேல். முதல் கூட்டம் யார் தலைமையில? செருபாபேல் தலைமையில ஒரு கூட்டம் வருது. எங்க வருது? பாபிலோன்ல இருந்து ஆலயத்தை கட்டுவதற்கு எங்க வராங்க? எருசலேமுக்கு வராங்க. இரண்டாவது கூட்டம் யார் தலைமையில வருது? எஸ்ரா தலைமையில வருது. யார் தலைமையில? எஸ்ரா தலைமை. மூணாவது கூட்டம் நெகேமியா தலைமையில வராங்க. சொல்லுங்க, முதல் கூட்டம் யார் தலைமையில? செருபாபேல். இரண்டாவது கூட்டம் எஸ்ரா. மூணாவது கூட்டம் நெகேமியா தலைமையில வந்து எருசலேம் அவ்வளவு மகிமையான ஒரு ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு இடிக்கப்பட்டு தரைமட்டமா கிடக்குது. அப்பதான் இங்க வந்தாச்சு, சொந்த ஊருக்கு வந்தாச்சு. 3 பேர் தலைமையில வந்தாச்சு. வந்தவங்க மந்தமா இருக்காங்க. எப்படி இருக்காங்க சொல்லுங்க? ஒரு அந்நிய ராஜாவுக்கு அவ்வளவு ஸ்பிரிட் இருக்குது. ஆலயத்தை கட்டுங்க பாண்டா. இவன் சொந்த ஊர்ல வந்துட்டு மந்தமா இருக்கான். அப்பதான் ஆகாய் தீர்க்கதரிசி ஆண்டவர் தட்டி எழுப்புறார். முதுகுல தட்டுறார். யார் முதுகுல? ஆகாய் சொல்ற, எழுப்பி இந்த ஜனங்களை பலப்படுத்து. இந்த ஜனங்களை சொல்றாரு, செருபாபேலே நீ என்ன செய்யாத, பயப்படாத. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். அப்படி தட்டி எழுப்பின உடனே தான் இந்த பணிகள் ஆரம்பிக்கப்படுது. நல்லா கவனிங்க. 4 காரியத்தை சுருக்கமா வைக்க போறேன். என்னென்ன முந்தின ஆலயம் பிந்தின ஆலயம், என்ன காரியத்தை கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாய் இன்றைக்கு இந்த பண்டிகை செய்தியாக உங்களுக்கு எனக்கு சொல்ல விரும்புகிறார். நல்லா கவனிங்க. இந்த முந்தின ஆலயம், என்ன ஆலயம்? முந்தின ஆலயம் எப்படி கட்டப்பட்டதுன்னா செல்வ செழிப்புல கட்டப்பட்டது. எப்படி கட்டப்பட்டது? சத்தமா சொல்லுங்க. இங்க பாருங்க, ஃபேனை பாருங்க, இங்க பாருங்க. எப்படி கட்டப்பட்டது? செல்வ செழிப்பு. அதுதானே? ஏன்னா முந்தின ஆலயத்துக்கு நீங்க வேதத்தை நீங்க வாசிப்பீன்னு சொன்னால், நாளாகமத்தின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னார். தாவீது இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக என்னென்ன பொருட்கள் எல்லாம் அவர் சேகரித்தார் என்று சொல்லி 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 நாளாகமம் 22 எடுத்தீங்களா? 14 இருந்து 16 வரைக்கும் வாசிப்போம். எவ்வளவு நிறுத்தி வாசிக்கமா? எவ்வளவுமா? நான் சத்தமான எல்லாம் சேர்ந்து சொல்லணுமா? எவ்வளவுமா? 1,00,000 தாலந்து பொன்னையும் 10 லட்சம் தாலந்து வெள்ளியையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்து, நீ இன்னும் அவளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய். வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாசாரிகளும் தச்சரும் கல் தச்சரும் எந்த வேலையிலும் பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் என்ன இல்லை?
கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு என்ன செய்கிறார். ஐயா, ஒரு காரியம் குறைவில்லை. வெள்ளிக்கு வெள்ளி, பொண்ணுக்கு வெண்ணு, இரும்புக்கு இரும்பு, வெண்டத்துக்கு வெண்டவா, எல்லாம் தரவா இருக்கிறது. முதல் முந்தின ஆலயம் செல்வ செழிப்புல கட்டப்பட்டது. ஆனா இந்த பிந்தின ஆலயம் நல்ல கவனிங்க, தேவையின் மத்தியில் கட்டப்பட்டது. பிந்தின ஆலயம் எதுல கட்டப்பட்டதுங்க? எல்லாரும் எனக்கு சேர்ந்து சொல்றோம். எப்படி கட்டப்பட்டது? தேவையின் மத்தியில் கட்டப்பட்டது, வறுமையில கட்டப்பட்டது. இப்போ அவங்ககிட்ட அந்த அளவுக்கு 1 லட்சம் டாலர் பொண்ணு, 10 லட்சம் டாலர் வெள்ளி எல்லாம் இல்லைங்க. இந்த கோரேஸ் என்ன பண்ணா தெரியுமா? ஆலயத்தை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கோரேஸ் செய்த காரியங்களை எஸ்ராவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்ராவின் புஸ்தகம் எடுத்தீங்களா? 589வது பக்கம். எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த ஜனங்களில் நீதியாய் இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதுமன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களை கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினார். ஒரு லெட்டர் கொடுத்துட்டாரு. நல்லா கவனிங்க, ராஜ்யம் எல்லா இடத்துக்கும் ஒரு லெட்டர் கொடுத்தாச்சு. என்னன்னா, இந்த எருசலேம் தேவ ஆலயத்துக்காக கட்டுமான பணிகளுக்காக நீங்கள் தாராளமாய் என்ன செய்யுங்கள், உதவி செய்யுங்கள் அப்படின்னு லெட்டர் அனுப்பிட்டார். யாரு? ஒரு அந்நிய ராஜா. நல்லா கவனிக்கணும். உதவி கேட்டு வராங்க, ஆலய கட்டுமானத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னா விரட்டி நினைச்சக்கூடாது, கதவை பிடிக்க நினைச்சக்கூடாது, உள்ளேனையா இல்லைனையா சொல்லக்கூடாது. கோரேஸே செஞ்சிட்டார், கடிதம் அனுப்பிட்டார், எல்லாரும் கொடுத்துரும். அதே எஸ்ராவின் புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் சொன்னால் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எஸ்ரா 6ஆம் அதிகாரம் வாசிங்க. யாராவது 8வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால், தடை உண்டாகாதபடிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதமில்லாமல் செல்லும் செலவு என்ன செய்யணும். அதாவது சொல்ல, நதிக்கு அப்பால வாங்கப்படுகிற அத்தனை வரிகளும் எங்க போயிடணும்? கட்டுமான பணிக்கு போயிடணும். நம்ம அதை கரெக்டா செஞ்சுட்டு வரோம். ஆமென் சொல்லுங்க. வரி எல்லாம் எங்க போயிடணும்? கட்டுமான பணிக்கு. நன்கொடை சீட்டு எழுதி கொடுத்துட்டாரு, நோட்ல எழுதி கொடுத்துட்டாரு. இந்த நோட்டு எங்கெல்லாம் வருதோ எல்லாரும் கரெக்டா இந்த கோயிலுக்காக நினைச்சீங்க கொடுங்க. இப்படி அங்கங்க போய் மரத்தை வெட்டி தான் கஷ்டப்பட்டு தேவையின் மத்தியில் எழுப்பப்பட்ட ஆலயம் தான் பிந்தின ஆலயம். ஆமென் சொல்லுங்க. முதல் ஆலயம் அப்படி இல்லைங்க, குமிஞ்சி கிடக்கு. 10 லட்சம் 20 லட்சம் சொல்லி தேவைகள் அதிகமாக. ஏன்னா சாலமோன் ராஜாவாக இருக்கிறார், எல்லாம் அரசாங்கம் எல்லாம் முழு ஒத்தரவோடு நடக்கிறது, யாரும் எதுவும் கேட்க முடியாது, செல்வ செழிப்பு. ஆனா பிந்தின ஆலயம் எப்படிப்பட்டது? தேவை மத்தியில். இந்த பண்டிகைக்கு வந்திருக்கீங்க, நீங்களும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில தேவையின் மத்தியில உங்க வாழ்க்கை என்ன செய்யலாம்? கட்டப்படலாம். ஒரு சமயம் ஒரு ஆலயத்துக்காக ஒரு கிராமம், குலசேகரன் குடியிருப்புன்னு ஒரு ஊர்ல இருந்தேன். என்ன குடியிருப்பு? குலசேகரன் குடியிருப்பு. அந்த ஊர்ல ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக மும்பை வரைக்கும் போயிருந்தோம். அப்போ அங்க போன போது சொன்னாங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கிற நேரம், ஆலயத்தை மேல எழுப்பி வந்தாச்சு, கூரை மேல காங்கிரீட் போடணும், தண்ணியில ஒழுகி ஆலயம் நினைச்சது. ஜனங்கள் ஆராதனையை முட்டளவுக்கு தண்ணியில நின்று கொண்டு ஆராதிச்சாங்க. சின்ன கிராம சபையில் அந்த பகுதியில ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா இந்த கூரை போடுவதற்காக என் தாலியே நான் செஞ்சிட்டேன், கலட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க.
தேவையின் மத்தியிலே கட்டப்படுகிற ஆலயத்தினுடைய மகிமை எப்படி இருக்கும்? பெரியதாய் இருக்கும். கொரோனா காலங்களில் எத்தனையோ விதமான தொழில் நஷ்டங்கள். என்ன செய்ய போகிறோம்? பிள்ளைகளை படிக்க வைக்கணும், என்ன செய்ய போகிறோம்? குடும்பத்தின் தேவைகள் விதமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்ப்போடு கூட இருக்கலாம். என் தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய தேவையின் மத்தியில கர்த்தருடைய மகிமை எப்படி இருக்குங்கிறாரு? பெரியதா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. என் தேவன் ஐஸ்வர்ய சம்பரனாய் இருக்கிறார். உங்க தேவைகளை சந்திக்க ஒருவேளை இந்த ஜனங்க எப்படி இந்த ஆலயத்தை கட்ட போகிறோம் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கூட இருக்கின்ற போது கர்த்தர் ஒவ்வொரு நிலைகளிலும் அவர்களுக்கு வேண்டிய எல்லா வழிகளையும் ஆண்டவர் என்ன செய்தார்? அதே ஆண்டவர்